கொலாஜன். இந்த கொலாஜன் சமீப காலமாக எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது என்ன டாக்டர், அது வந்து கொலாஜன் சொல்றாங்க, இதுல கொலாஜன் இருக்கு, இதை யூஸ் பண்ணுங்க, இந்த க்ரீம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அப்படி என்னதான் இருக்கு? கொலாஜன் வந்து டைரக்டா நம்ம எடுத்துக்க முடியுமா, இல்ல ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை எடுக்கணுமா அப்படின்னு நிறைய கேள்விகள் உங்களிடம் இருக்கு. இல்ல இந்த இந்த ப்ராடக்ட் எல்லாமே மார்க்கெட்ல இருக்கே, இதை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்கள நிறைய பேருக்கு இருக்குங்க. பேசிக்கா கொலாஜன் அப்படின்னு சொல்றது இட்ஸ் எ டைப் ஆஃப் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் எவ்வளவு முக்கியம் நமக்கே தெரியும் இல்லைங்களா? இந்த கொலாஜன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனாப்பா எவ்வளோதான் நான் வந்து சிகிச்சை எடுக்கிறேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், ஃபுட்டு நல்லா சாப்பிட்றேன், ஆனாலும் எனக்கு இந்த ப்ராப்ளம் குறைஞ்ச மாதிரி இல்லையேன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னா அது கொலாஜன் தான். ஸோ கொலாஜன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் தெரியும்? அதாவது ஹேர் ஃபால். ஆண்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மேல் பேட்டர்ன் பால்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்ஹெட்லேயோ இல்லை தலைக்கு உச்சந்தலையில் அப்படியே சுற்றி ஒரு ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது. நெயில்ஸ் டக்கு டக்குன்னு உடையிற மாதிரி இருக்கும். நகங்கள் உடையிற மாதிரியோ, கால் நகங்கள் டக்குன்னு உடையிறது, நகங்களில் வெண்மை நிறத்தில் புள்ளிகள் ஏற்படுறது, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதிகமான ஹேர் ஃபால் இருக்கிறது, நெயில்ஸ் உடையிறது. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். சாப்பிட்டேங்க, வயிறு உபசமாக இருக்குது, இல்லை கட் ஹெல்த் வந்து நார்மலாகவே இல்லை, சாப்பிட்ற உணவு எனக்கு செரிமானம் ஆகலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது தாங்க மெயின் ரீசன். அதாவது சருமம் திடீர்னு வயதான மாதிரி ஒரு தோற்றம், சின்ன சின்னதாக விரிங்கிள்ஸ் ஏற்படுறது, ஃபைன் லைன்ஸ் முகத்தில் ஏற்படுறது. என்னங்க திடீர்னு வந்து சின்ன சின்ன சுருக்கம் ஏற்படுச்சு, கழுத்தில் இருக்கக்கூடிய தசைகள் எல்லாமே சுருக்கம் ஏற்பட்ட மாதிரி ஆயிடுச்சு, கை கால் எல்லாம் சுருக்கம் ஏற்படுது, என்ன ஸ்கின் இப்படி மாறுது அப்படின்னு நம்ம யோசிப்போம். திடீர்னு ஒரு ஏஜ் லுக் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த கொலாஜன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்கின் இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜாயின்ஸ், அதாவது ஜாயிண்ட் பெயின் நிறைய பேருக்கு வரும், லிகமெண்ட்ஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம்.